ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். சூப்பராக நம்ம ஸ்டைலில் பண்ணிடலாம் வாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, இதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூட வரும்போது நம்ம பொரியல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதால் கடலைப்பருப்பு நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பருப்பு நல்லா சேவக்கட்டும். இப்போ வந்து பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். இப்போ வந்து கீரையை சேர்த்துடலாம். கீரை போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா வந்து உப்பு எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பொடி சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம காரம் அந்த வரமிளகா கிள்ளி போடுறதே போதுமானது தான். கீரை கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபினிஷிங் டச்சாக வந்து நம்ம வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி போட போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையே வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வேர்க்கடலையை வந்து பொடிச்சிட்டு வந்துட்டேன் மிக்சியில். இது வந்து ஒன்றும் பாதியமாக இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குறப்பாக நல்லா இந்த மாதிரி அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போ வந்து கீரை நல்லா வெந்துருச்சு, இதில் சேர்த்துடலாம். வேர்க்கடலை வந்து நல்லாவே இருக்கும். எவ்வளோ போட்டாலும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பர் எம்மியாக இருக்கும். இந்த லாஸ்ட்டு இந்த ஒன்று சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து கீரை பொரியல் எந்த கீரை செஞ்சாலுமே வந்து இந்த வேர்க்கடலை லாஸ்ட்டாக நம்ம பொடிச்சு சேர்த்தோம்னா சூப்பர் எம்மியான ஒரு ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அதால் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒன்று சேர்த்து பாருங்கள். கீரை எந்த கீரை இருந்தாலும் பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவும் அழகாக இருக்குது, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.